அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12 பாவகத்தில் சந்திரன் நின்ற பலன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இதை மூல நூலான தாய் மகள் ஏசல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் புலிப்பாணி சித்தர் தன்னுடைய கருத்துக்களை நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் எழுதின புத்தகங்கள் என்னிடம் 3 புத்தகங்கள் இருக்கிறது. புலிப்பாணி சித்தர் 300 அப்படின்ற புத்தகம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த புத்தகம் நிறைய பேத்துக்கு தெரியாது. தாய் மகள் ஏசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயும் மகளும் உரையாடக்கூடிய உரையாடல் வடிவத்திலே இருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு பேர். இதை எழுதின புலிப்பாணி சித்தருடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரன் லக்கணத்தில் இருந்தால், அதாவது 1வது பாவகத்தில் இருந்தால் ஜாதகன் அரச போகத்தை அனுபவிப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் கோடிக்கணக்கில் எடுக்கக்கூடிய ஆளுக்கு பூராமே இந்த சந்திரன் லக்கணத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லது அரசு வேலைக்கு போகிறதுக்கு இந்த சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் அரச போகத்தை அனுபவிப்பான். அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகள், அரசாங்கம் தரக்கூடிய அந்த பணம், சம்பளம் இதையெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய வகையிலே இந்த சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் கிடைக்கும். 2வது, மந்திரியாக இருப்பான். நீங்கள் நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. மந்திரினா எனக்கு இந்த சந்திரன் லக்கணத்தில் இருக்குது, நான் எங்கே மந்திரியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் வீடியோவை தப்பாக நம்ம நினச்சிக்கிறீங்க. மந்திரியை போல வாழுவான் அப்படின்னா ஒரு செல்வம், செல்வாக்கு, ஆளடிமை, நல்ல புகழ், ஒரு கூப்பிட்டா 4 பேர் வந்து நிற்கிற அளவுக்கு மந்திரி போல இருப்பான். நற்பண்பாளன், அவன் நல்ல மனுஷன், இறக்க குணம் வாய்ந்தவன், நல்ல பண்பாளன், நல்லா பேசுவார், யாருக்கு கெடுதி செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு 4 பேர் பாராட்டுற அளவுக்கு அந்த மனுஷன் வாழுவார். காரணம் சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து 4வது கருத்து சொல்கிறார் பாருங்க, அதிர்ஷ்டசாலி. நம்ம சில வித சொல்லுவோம், ஏய் உனக்கு எங்கேயோ உடம்புல மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மச்சம் இருக்கிற ஆள் தான் இந்த சந்திரன் லக்கணத்தில் இருக்கிற ஆள். பாருங்கள் 5வது கருத்து, மேலும் லட்சுமி தேவி அவனிடம் இணைந்திருப்பாள். கடவுளே நம்ம பக்கம் இருக்காரா அப்படின்ற மாதிரி லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்றத இதிலேருந்து தெரியுது. மேனிய அழகுடையவன், பார்க்கவும் ஆள் அழகாக இருப்பான். சந்திரனை போன்ற அழகாக இருக்கக்கூடியவன் தான் இந்த மேனி அழகு உடையவன். பாருங்கள் 7, இனிய குணங்கள் கொண்டவன், நல்ல கேரக்டர், குட் கேரக்டர், அந்த கேரக்டர். இது எல்லாமே லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் இந்த 7 வகையான கருத்துக்களை புலிப்பாணி சித்தர் தன்னுடைய தாய் மகள் ஏசல் என்ற புத்தகத்தில் ரொம்ப அழகாக கருத்தை பதிவிட்டிருக்கார். வாங்க சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்னன்றதை பார்ப்போம். ஜாதகன் கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் உடையவன். அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து, அது சந்திரனை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், சந்திரன் சுபராகவும் இருப்பார், பாவராகவும் இருப்பார். எப்போ சுபராக இருப்பார்? அவர் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 7 இடத்துக்குள்ளே இருந்தால் அவருக்கு பேர் பூர்ணச்சந்திரன் அப்படின்னு பேர். அவர் சுபராக கருதப்படும். 7 இடத்துலேருந்து மீதி எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பாவராக கருதப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சூரியன் பக்கத்திலே சந்திரன் இருக்கே அப்படின்னா என்னன்னா அவர் சுவர் தான். அப்போ ஜாதகன் 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் உடையவனாய் திகழ்வான். 2வது, நீர் சம்பந்தப்பட்ட வியாதி வரும். ஜலதோஷம், நீர் சம்பந்தப்பட்ட மண்டையில் தண்ணி கோர்த்துக்கிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் என்பது நீர்க்கிரகம். 3வது, இளம் பருவத்திலேயே மனம் முடிப்பான். சந்திரன் மட்டும் காரணம் கிடையாதுங்க, சுக்கிரனும் குருவும் சந்திரனும் இந்த 3 கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் அந்த வயசு கரெக்டாக 24 வயசில் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த 3ம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து 4வது, சாமர்த்தியமாக பேசக்கூடியவன். யார்கிட்டையும் டெக்னிக்கலாக பேசுவான், அழகாக பேசக்கூடிய பேச்சாளன்,
அஞ்சாவது, நன்னெறியில் வாழுகின்ற உத்தமனாவான், ஒழுக்க சீலனாக வாழுவான், செல்வமும் புத்திர பேரும் வாய்க்க பெற்றவன். எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள். அடுத்து, நிலாவைப் போல பொலிவான முகமுடையவன். அப்போ சந்திரன் 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கணும். நீசமாக போச்சு, எனக்கு இது பூரா நடக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கல்வி அறிவு நிறைந்தவன், நான் 8ஆம் கிளாஸே 7 வருஷம் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. 2ஆம் இடம் என்பது சந்திரன் நல்ல இடமா இருக்கணும். ஓகேவா? வாங்க அடுத்து, நம்ம சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை செய்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்ல அணிகலன்கள் உண்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 5 விரல் தாங்க இருக்கும், 10 மோதிரம் போட்டிருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். விட்டோம்னா இன்னொரு 6ஆவது விரல் செயற்கை விரலை கூட உற்பத்தி பண்ணி அதில் ஒரு 3 மோதிரத்தை கூட போட்டுக்குருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். 10 விரல்லையும் 10 மோதிரம் போட்டிருக்காலாம் பார்த்துருக்கேன் நான். நல்ல அணிகலன் உண்டு, வீடு உண்டு, சிறந்த அறிவுடையவன், கர்வம் படைத்தவன், குழந்தையைப் போல இனிமையாக பேசுவதில் வல்லவர். அப்போ குழஞ்சு பேசுவார் போல. இளைய சகோதரியை பெற்றிருப்பான். சந்திரன் 3ஆம் இடம். ஏன் சகோதரி அப்படின்னா 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். அப்போ அங்கே செவ்வாய் இருந்தால் தம்பி, சந்திரன் இருந்தால் தங்கச்சி, அவ்வளோதான் வித்தியாசம். இளைய சகோதரியை பெற்றிருப்பான். தன் எண்ணம் போல வாழ்க்கையை அமைத்து கொள்வான். சகிப்புத்தன்மை உண்டு. இளைய சகோதரிக்கு உதவுவான். கூட பிறந்த தங்கச்சிக்கு உதவாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உதவக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அது நல்ல சந்திரனாக இருந்தால் அது இளைய சகோதரிக்கு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்து உதவுவார். அவங்க கஷ்ட காலத்தில் இருக்கிறப்ப அன்னை வந்து உதவி பண்ணுவார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு இது. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே காரக கோபக நாஸ்தி விதி அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் பிறர் மனைவியின் மீது ஆசை கொண்டிருப்பவனாக இருப்பான். வீடு உண்டு, கல்வி உண்டு, வாகனம் உண்டு. அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, கல்விக்கு மேற்கொண்டு படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு பெரிய காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு ஒரு 4-5 பேர்த்துக்கு வந்து வயிற்றுச்சலை உண்டு பண்ணுற அளவுக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வார். யார்? சந்திரன் 4ல் இருந்தால் அவர் வாழ்வார். அடுத்து வாங்க, சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்தால் என்னன்றதை பார்ப்போம். பெண் குழந்தைகள் அதிகம் உண்டு. அப்போ சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்தால் பொம்பளை பிள்ளை அதிகமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செல்வ சீமானாய் வாழ்வான். மகுடம் சூட்டிய மன்னவனாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ 5ஆம் இடம் தான் பயங்கரமாக இருக்குது. மகுடம் சூட்டிய மன்னனாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படின்னா 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து நல்ல ஒரு ஆட்சி, இப்போ கடக வீடாக வந்து 5ஆம் வீடாக வந்து அப்படி சந்திரன் இருந்துட்டாருன்னா அவருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை இருக்குது. சந்திரன் கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால், சந்திரன் என்பது நீர்க்கிரகம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த நீர்க்கிரகம் 6, 8, 12 மறைஞ்சா நீர்நிலைகளில் ஆபத்து வரும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் தன்னுடைய தாய்மகள் ஏசல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. பாருங்கள், 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நீர்நிலைகளில் அதிக ஆபத்துண்டு. வியாதியஸ்தன், அரசர்களுடன் தீரா பகை இருக்கும். அப்போ கவர்மெண்ட் மேலே கோர்ட்டு கேஸு அதுக்கு இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். எப்போ 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஏற்படும்ன்றார். உலகில் அங்கும் இங்கும் அலைந்து திரிபவனாக இருப்பான். அப்போ ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி இவர் ஓடி ஓடி உழைப்பார் போல். நாடு விட்டு நாடு போய் உழைக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்தஸ்து மிக்கவன், கருணை உள்ளவன், இன்பங்களை பலவற்றை அனுபவிப்பான், மனைவியால் வரவு உண்டு, ஒழுக்கமுடையவன், செல்வ சீமானாக வாழுவான். 7ஆம் இடத்தில் எப்போதுமே தேய்விரை சந்திரன் இருந்தால் மட்டுமே நல்லது. வளர்பிறை சந்திரன் இருந்தால்
2 தாரத்தை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து சனியோ செவ்வாயோ அல்லது இருவருமோ அந்த 7ஆம் இடத்தை பார்த்து விட்டால் உறுதியாக அவருக்கு தார தோஷத்தை தந்துவிடும். ஆகவே 7ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் இருந்தால் நல்லது. 8ஆம் இடத்தில் சந்திரன் உயர்வான கல்வி பெற்றிருப்பான். உயர்வான கல்வி எப்படின்னா பெரிய படிப்பு. அடுத்து நற்பண்பாளன், நல்ல பையன். 8ல் சந்திரன் இருந்தால் நல்ல பையன். அதுக்கடுத்து வயிற்றுப்போக்கும் நீர்நிலைகளில் ஆபத்தும் அடிக்கடி ஏற்படும். பாத்ரூமில் வலிக்கி விழுந்து இறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நானே என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். பாத்ரூமில் வலிக்கி விழுகிறதும் நீர்நிலைகளில் ஆபத்து வர்றதும் ஒன்று தான். தண்ணி தானே அங்கே இருக்குது பாத்ரூமில், அது வலிக்கி விழுந்து நம்ம மண்டையில் அடிபடுறது, கைகால் அடிபடுறது இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றாரு. பாருங்கள், சந்திரன் 8ல் போய் மறைஞ்சிட்டாலே குறைவான ஆயுள் பலம் கொண்டவன். உடனே பயந்துடக்கூடாதுங்க. உடனே 8ல் சந்திரன் இருந்தால் ஐயோ குறைவான ஆயுள் அப்படிலாம் கிடையாது. லக்கணாதிபதியை பார்க்கணும், 8ஆம் அதிபதியை பார்க்கணும், சனியினுடைய நிலைமையை பார்க்கணும், நவாம்சத்தை பார்க்கணும், கோச்சாரத்தை பார்க்கணும். இப்படி பல வகையில் முடிவெடுத்துட்டே 8ல் உள்ள சனி ஆயுள் குற்றத்தை கொடுக்கும் கொடுக்காது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல வகையில் உங்களை பயமுறுத்திடும். ஓகேவா? வாங்க அடுத்து சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்ல போகிறாருன்றதை பார்ப்போம். நற்பேறுகளை பலவற்றை பெற்றிருப்பான். நல்ல பேர், எங்கே பார்த்தாலும் நல்ல ஒரு பேர். அவரா நல்ல டைப்பா, நல்ல மனுஷன்ப்பா, நல்ல பண்பாளர்ப்பா, நல்லா உதவி செய்வார்ப்பா, எப்பா நல்லா பேசுவார்ப்பா. அந்த மாதிரி அவரை 4 பேர் பெருமையாக பேசுகிற அளவுக்கு வாழுவானாம். 2வது பக்திமான். அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி பண்பெல்லாம் சந்திரன் 9ல் இருந்தால் மட்டும்தான் வரும்ன்றார். அடுத்து பாருங்கள், 3வது சிற்றின்ப உணர்வு மிகுதியும் உடையவன். பெண்கள் விஷயத்தில் மிகவும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பிறர் மனைவி மீது ஆசை கொள்பவன். மேலே உள்ள கருத்தும் கீழே உள்ள கருத்து 2 ஒன்றுதேன். அதுக்கடுத்து 5வது பிள்ளை பேர் அதிகமுடையவன். ஆமாம், சிற்றின்பம் அதிகமாக இருந்தால் அப்புறம் பிள்ளை பேர் அதிகமாக தான் இருக்கும். அப்போ கரெக்டாக தான் சொல்கிறாரு நம்ம புலிப்பாணி சித்தர். அப்போ 9ல் சந்திரன் இருந்தாலே அவரை நம்ம வீட்டு பக்கம் விடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கிறோன்னு, அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறோன்னு. ஏன்னா 3 கருத்து அவருக்கு மைனஸாக வருது. அதனால் 9ல் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறணும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிறருடைய மனைவியின் மீது ஆசை கொள்ளாமல் இருந்து அந்த நேரம் ஒரு அவமானத்தையும் ஒரு கேவலத்தையும் பெறாமல் தப்பித்து கொள்ளுங்கள். வாங்க சந்திரன் 10ல் இருந்தால் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்தால் உடல் வலிமை கொண்டவன். நல்ல அந்த பூஷ்டி அல்வா சாப்பிட்ட மாதிரி உடம்பு நல்ல பயங்கரமாக ஹெல்த்தாக இருப்பார். சில பேர் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் வாளியை தூக்கிட்டு போகிற மாதிரியே நடந்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜிம்முக்கு போகிற ஆளப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 10ல் இருக்கும். ஏன்னா அவங்க சும்மா அப்படி நடந்து போகிறப்ப 2 கையை அப்படி விரிச்சுக்கிட்டு இந்த அடக்காத்தா கோழி நடக்கும் பாருங்கள், சாம்பார் வாளியை தூக்கிட்டு போகிற மாதிரியே தூக்கிட்டு போவாங்க. அது யாரும் கேட்டால் சந்திரன் 10ல் இருக்குது. அப்படி ஒருத்தர் நடந்து போகிறாருன்னா அவர்கிட்ட நைஸாக கேளுங்க, அண்ணே உங்கள் ராசியில் சந்திரன் 10ல் இருக்கான்னு கேளுங்க. அசந்தே போயிடுவார். ஜாதகம் நோட்டை பார்த்து தானடா ஜோசியம் சொல்லுவாங்க, நீ என்னையே பார்த்து ஜோசியம் சொல்லியாடா அப்படிங்க கட்டாயம் சொல்லுவார். ஏன்னா உடல் வலிமை கொண்டவன், பணம் மிகுதியும் உடையவன். காசெல்லாம் பார்த்தா ஏகப்பட்டது பிளாக் மணியில் வச்சுருப்பார். நற்பேர்கள் பலவற்றை பெற்றிருப்பான். ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் எடுத்து இருப்பார். 4 அநேக தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவான். காசி, ராமேஸ்வரம் போன்ற கோயில் தலங்களுக்கெல்லாம் இவர் அடிக்கடி போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். 10ல் சந்திரன் இருந்தால் இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. வாங்க இன்னும் 2 இருக்குது, 11, 12. அதை பார்த்துட்டோம்னா நான் போய் காப்பி குடிச்சிட்டு வரணும், தொண்டையெல்லாம் வலிக்குது. பாருங்கள், 11ல் சந்திரன் இருந்தாலே பெண்கள் மூலம் வருமானம் வரும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறக்கூடாது. பெண்கள் மூலம் வருமானம் வரும்னா அது வேறு மாதிரி இருக்கே, ஐயையோ நமக்கு வேறு 11ல் சந்திரன் இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. டைரெக்டாக ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடாது. அப்போ மனைவி மூலம் வருமானம் வரும். கல்யாணம் ஆகாமல் ஒருத்தர் இருக்கார், அப்போ 11ல் சந்திரன் இருக்குன்னா
அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வரி, பெரிய பணக்காரி, ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் சொத்து வச்சுருக்கிற பிள்ளை இவனுக்கு வந்து சேரும்டா அப்படிங்கிறார். 11 இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அவனுக்கு கோடி கணக்கில் பணம் கொட்டுன்னு கொட்டும், அல்லது லட்சக்கணக்கில் கொட்டுன்னு கொட்டும், அல்லது ஆயிரக்கணக்கில் கொட்டுன்னு கொட்டும். ஆமாம். அடுத்து பாருங்கள், மாந்திரிகம் முதலிய மறைமுக கலைகளை கற்றிருப்பான். இவற்றை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் 11 இருந்துச்சுன்னா மாந்திரீகம் முதலிய மறைமுக கலைகளை கற்றிருப்பான். அவர் பாட்டுக்கு செய்வனை ஈவனை வச்சு விடுற ஆளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. இந்த மாதிரி 11 இருக்கிற ஆளுக்குத்தான் அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வரும்ன்றார். அநேக இன்ப அனுபவங்களை பெற்றிருப்பான். அஞ்சாதவன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். பாருங்கள், ஆயுள் பலம் அதிகம் உடையவன். சந்திரன் இருந்தால் சந்திரன் எவ்வளவு நல்லது பண்ணுறாரு. 11 காசு பணத்தை கொடுப்பாரு, மாந்திரீகத்தை கற்று வச்சுருப்பேன். திடீர்னு அவர் வாட்டுக்கு திண்ணீர் எடுத்து மூஞ்சில் போட்டு நம்மளை வாட்டுக்கு ரத்த வாந்தி எடுக்க வச்சாலும் வச்சிருவேன்னு சொல்லி அந்த மாதிரி கலைகள் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பான். அதை சம்பந்தமாக நிறைய பேர்த்திட்ட போய் கேட்டுக்கிட்டு இருப்பான். மாந்திரிகம் அநேக இன்பங்களை அனுபவிப்பான். அஞ்சாத நெஞ்சன், ஆயுள் பலம் அதிகமுடையவன். பரவாயில்ல, வாங்க கடைசி சந்திரன் 12 இருந்தால் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் நன்மையை தராது. அதாவது 8க்குரியவன் 12 இருந்தால் நல்லது, 6க்குரியவன் 12 இருந்தால் நல்லது. மற்றபடி 12 போய் சந்திரன் இருந்தால் பெண்களால் பொருளை இழக்க நேரிடும். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பெண் பழக்கம் கிடைக்கும், பூராத்தையும் கையில் கழுத்தில் போட்டிருக்கிற நகையெல்லாம் பிடுங்கிட்டு போய் கடைசியில் அவன் தடவி பார்ப்பேன், அவனுக்கு அருணா கயிறு பண்ண தானே மிஞ்சும். பார்த்து கேர்ஃபுல்லாரு. அந்த மாதிரி 12 சந்திரன் இருந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ வந்துருச்சுன்னா பொம்பளை பிள்ளைய பார்க்காத, பொம்பளையால் பார்க்காத, பேசாத, எங்கேயாவது தலைமறைவாக ஓடி போயிரு. அப்படி இல்லாட்டி உன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் ஏடிஎம் கார்டு அனைத்தையும் உறிஞ்சிட்டு ஓட்டாண்டியாக விட்டுருவேன். அடுத்து நஷ்டங்களையும் அடைவான். ஏன்னா அந்த 12ன்றது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்து இருந்தால் ரொம்ப சிரமம். சந்திரன் 12 உட்காந்துருந்தால் பரவாயில்ல, சனி செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து 12 இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்துட்டா இடதுகண் போயிரும்ன்றார். இடதுகண் போயிடும். அதே நேரத்தில் 12 சூரியனும் சந்திரனும் அமர்ந்து சனி செவ்வாய் ரெண்டும் பார்த்துருச்சுன்னா 2 கண்ணும் போயிரும்ன்றார். பார்த்துக்குங்க, சந்திரன் 12 மறைந்தால் ஒளிக்கிரகம். அப்படி மறைகிறது தப்பு கிடையாது. மறைஞ்சு சனியும் செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்து சந்திரனை பார்த்துருச்சு, சந்திர திசை வந்துருச்சு அப்படின்னா இடது கண்ணில் பிரச்சனை ஏற்பட்டு கண் பார்வையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு மூல நூலில் முக்கிய குறிப்பாக நான் எழுதி வச்சிருக்கேன். ஆகவே நம்ம இன்னைக்கு புலிப்பாணி சித்தர் சொன்ன இந்த சந்திரன் 12 பாவகங்களில் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று செய்தியை பார்த்துருக்கோம். இது பெரும்பாலும் கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் ஜோதிடம் படிக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து நோட்டில் இதெல்லாம் எழுதி உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக அவங்களுக்கு சொல்லுங்கள், எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கற்பனை இல்லையோ, நானே கண்டுபிடிச்சது அல்ல. ஒரு சித்தர், போகரின் மாணவர் புலிப்பாணி சித்தர் 300 ஆண்டுகள் தவம் இருந்து தன்னுடைய ஜோதிட கலையை அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காருன்னா அது 100க்கு 200% உண்மையாக இருக்கும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் தமிழ் இனியன். வணக்கம்.